ஆனா இப்ப இந்த பேனா நுனியில உட்கார்ந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குளவிகள் என்ன செய்யுதுன்னா, பச்சை புழுவோ வயல்ல இருக்கிற எந்த புழுவுமோ பூச்சி போட்ட முட்டையில இருந்து பொறிச்சுதான் புழுவா மாறும். புழுதான் நம்மளோட பூவையோ இலையவோ வேரையோ தண்டையோ காயவோ ஏதோ ஒன்ன கரிச்சு தின்னு முடிச்சிட்டு கூட்டு புழுவா மாறும். கூட்டு புழுங்கிறது தன்னை சுத்தி கூடு கட்டிக்கிட்டு வயசுக்கு வர்ற பருவம். அந்த கூட்டு புழுவுல இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுதான் பூச்சி. ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், குளவியா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், வண்ணத்து பூச்சியா இருக்கலாம், அந்து பூச்சியா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் அது என்ன வைக்கும்? முட்டை வைக்கும். முட்டையில இருந்து புழு, புழுவுல இருந்து கூட்டுப்புழு, கூட்டுப்புழுவுல இருந்து தாய்ப்பூச்சி. இப்ப இந்த 4 ஸ்டேஜ்லயுமே வயலுக்குள்ள கெடுதல் செய்யற பூச்சிகள் உக்காந்துருக்கும். இப்பதான் பாயிண்ட் வர்றோம். என்ன வர்றோம்? இது வரைக்கும் சொன்ன கதையில பார்த்த குளவிகள் அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவிகள். ஆனா இந்த பேனா நுனியில உட்கார்ற அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத குளவிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த குளவிகள் என்ன செய்யும் தெரியுமா? புழு உடம்ப தேடாது. புழுவுக்கு பதில பூச்சி போட்ட முட்டைகள் எங்க இருக்குன்னு தேடும். பூச்சிகளோட முட்டைகளுக்கு மேல போய் உக்காந்து இது முட்டையை உள்ள சொரிட்டு வந்துடும். முட்டைக்குள்ள முட்டை, வெஜிடேரியன் முட்டைக்குள்ள நான் வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி போய் குளவி தன்னோட முட்டையை உள்ள சொருகிட்டு வந்துடும்.